அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 7, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ் நாள் குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் தேதி. இன்று உத்திராயணம். கிழமை வெள்ளிக்கிழமை, தசமி. இன்று நள்ளிரவு 1 மணி 18 நிமிடங்கள் முதல் இன்று காலை 11 மணி 26 நிமிடங்கள் வரை. நல்ல நேரம் காலை 9 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 10 மணி 30 நிமிடங்கள் வரை மற்றும் மாலை 4 மணி 30 நிமிடங்கள் முதல் மாலை 5 மணி 30 நிமிடங்கள் வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை மற்றும் மாலை 6 மணி 30 நிமிடங்கள் முதல் இரவு 7 மணி 30 நிமிடங்கள் வரை. ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடங்கள் முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை காலை 7 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4 மணி 30 நிமிடங்கள் வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் பால். லக்னம் மகர லக்னம். சூரிய உதயம் காலை 6 மணி 30 நிமிடங்கள். சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் மதியம் 1 மணி 30 நிமிடங்கள் முதல் மதியம் 3 மணி வரை. திதி இன்று நள்ளிரவு 1 மணி 17 நிமிடங்கள் வரை நவமி, பின்பு இரவு 11 மணி 26 நிமிடங்கள் வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி 41 நிமிடங்கள் வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். யோகம் நாமயோகம் இன்று மாலை 5 மணி 50 நிமிடங்கள் வரை ஐந்திரம், பின்பு வைதிருதி. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8 மணி 41 நிமிடங்கள் வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். கரணம் இன்று நள்ளிரவு 1 மணி 17 நிமிடங்கள் வரை கௌலவம், பின்பு நண்பகல் 12 மணி 22 நிமிடங்கள் வரை தைத்துலம், பின்பு இரவு 11 மணி 26 நிமிடங்கள் வரை கரசை, பின்பு வணிசை. சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி 41 நிமிடங்கள் வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று இரவு 8 மணி 8 நிமிடங்கள் வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. மேஷராசி நேயர்களே, குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை தரம் வெகுவாக உயரும். யாரிடத்திலும் பகைமை காட்ட வேண்டாம். தொழில் வியாபாரம் செழிப்படையும். உற்சாகமான நாளாக இருக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சகோதரர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள். சிலருக்கு அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மாலையில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். லாபமும் கூடுதலாக கிடைக்கும். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவை திறக்கும். உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் தனித்துவமான ஒன்றை முயற்சிக்க உங்களை தூண்டும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு பாராட்டப்படும். மேலும் சக ஊழியர்களுடன் இணைந்து செய்யப்படும் வேலை வெற்றி பெறும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் உறவில் ஒரு புதிய அரவணைப்பு இருக்கலாம். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இது உங்கள் உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. மன அமைதிக்காக சிறிது நேரம் தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலம் நீங்கள் பயனடைவீர்கள். இந்த நாள் உங்களை முன்னேறத் தூண்டும். உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள். இன்று முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். நண்பர்களுடனான ஆக்டிவிட்டிகள் ஆனந்தமாக இருக்கும். ஆனால் நீங்களாக முன்வந்து செலவு செய்யாதீர்கள். இல்லாவிட்டால் வீட்டுக்கு காலி பாக்கெட்டுடன் செல்வீர்கள். இன்று காதல் எண்ணத்தை பரப்புவீர்கள். உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாளிது. அந்த இனிமையை தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள். இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம். உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய வித்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வருவார். வேத ஜாதகத்தில் 12 ராசிகளில் மேஷம் முதலாம் மற்றும் உயர்வான இடம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறையை கொண்டவர்கள்.
தன்னிச்சையான தன்மை, செயல் நோக்குநிலை, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனப்பான்மை ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய செயல்பாடுகளில் உயர் பதவிகளை எடுக்க முடிகிறது. இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்கள் என்றாலும் அவர்கள் கருணையுள்ளவர்களாகவும் தங்களை நம்புபவர்களுக்கும் அணுகுபவர்களுக்கும் மிகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்கள். அடிப்படையில் கடவுள் பயம் மற்றும் சிறந்தவற்றுக்காக போராடுவது இயற்கையாகவே அவர்களின் மனதில் வளர்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவர்கள் மன உறுதியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசிக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் வெப்பப்படுத்துகிறார். சிறப்பாகச் சேவை செய்ய விரும்பினால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கல்வியில் உயர் பதவிகளை அடைந்து முனைவர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவத்தை பெறலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியுடன் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கும் திறன் கொண்ட இந்த மக்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த ராசியின் கீழ் பலர் இலக்குகளுக்காகவோ அல்லது இலக்கை அடையவோ பயணிக்க விரும்புகிறார்கள். இயற்கையாகவே துணிச்சலான இதயம் கொண்டவர்கள். மேலும் செவ்வாய் சனியுடன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மருத்துவர்களாக மாறுகிறார்கள். பலர் விளையாட்டு வீரர்கள், எல்லாவற்றிலும் எப்போதும் நேர்த்தியான மற்றும் சுத்தமான கொள்கையை பேணுகிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் சுமார் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இவர்கள் பொதுவாக துடிப்பானவர்கள் மற்றும் வலுவான உடலமைப்பை கொண்டவர்கள் மற்றும் விரைவான மீட்சிக்கான நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டவர்கள். நேராக முன்னோக்கி பார்ப்பவர்கள் மற்றும் திறந்த மனதுடையவர்கள். சில நேரங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. ரிஷப ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகளும் குழப்பங்களும் நீங்கும். மற்றவர்களிடம் உதவி கேட்க தயக்கம் வரும். பராமரிப்பு செலவுகள் கூடும். தொழில் வியாபாரம் சிறக்கும். மகிழ்ச்சியான நாளாகும். புதிய முயற்சிகள் சற்று இழுபறியாகி முடியும். ஒரு சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். மாலையில் குடும்பத்துடன் உறவினர், நண்பர்கள் வீட்டுக்குச் சென்று வருவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவார். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். இன்று நேர்மறை மற்றும் அர்ப்பணிப்பிற்கான நாள். இன்று உங்கள் உறவுகளின் ஆழத்தையும் புரிதலையும் அதிகரிக்க முடியும். குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்வது உங்களுக்கு மன அமைதியையும் திருப்தியையும் தரும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளின் பலனை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மேலும் உங்கள் முழு திறனையும் பயன்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிதி ரீதியாக இன்று சில நல்ல வாய்ப்புகள் வரக்கூடும். தேவையற்ற நிதி சவால்களை தவிர்க்க செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் பட்ஜெட்டை பின்பற்றுங்கள். உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும். ஆனால் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் மற்றும் யோகாவை நாடவும். இன்று நேர்மறை நிறைந்த நாள். இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். உடல் நல பிரச்சினை காரணமாக ஒரு முக்கியமான வேலையை முடிக்க உங்களால் போக முடியாது என்பதால் ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள். ஆனால் உங்களை முன்னெடுத்துச் செல்ல சரியான வழியை பயன்படுத்துங்கள். சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சகோதரர் ஆதரவாக இருப்பார். நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள். எதிர்பாலினரை எளிதாக கவர்வீர்கள். சக அலுவலர்களும் மற்றவர்களும் கவலை மற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள். சுற்றுலா மற்றும் பயணம் ஆனந்தத்தை தரும். அது கல்வி கற்பிப்பதாகவும் இருக்கும். ஒருவரை பற்றி மற்றவர் உள்ளத்தில் உள்ள அனைத்து விஷயங்களை இன்று உரையாடி மகிழ்வீர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இயற்கையில் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள்.
மிகவும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் முதலிடத்தில் அல்லது வெற்றி பெறும் நபராக மாற பல துறைகளில் போட்டியிட முயற்சிப்பார்கள். நடைமுறை சிந்தனை, மன சமநிலை, நிலைத்தன்மை, உண்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே விழுவார்கள். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களால் தங்கள் இலக்குகளை நோக்கி உந்தப்பட வேண்டும். அவர்கள் அழகாகவும் தோற்றமளிக்கிறார்கள், மற்றவர்களை அன்பான மற்றும் தந்திரமான வார்த்தைகளால் ஈர்க்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் ராசியின் உரிமையாளர் சுக்கிரன் போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிப்பதற்கு முன் 2 முறை சிந்தியுங்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவதில் ஏதேனும் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகம் சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் மற்றும் அருளால் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன, மேலும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகின்றன. வணிகம் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் மற்றவர்களுக்கு உதவுகிறது. அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும், சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகவும் மாறலாம். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் இந்த ராசியில் உள்ளவர்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மக்களால் பல முறை அடையப்படுகின்றன. பயணம் புதிய வாய்ப்புகளையும் லாபத்தையும் தருகிறது. நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் உறவினர்களின் ஆதரவுடன் இந்த மக்களுக்கு தானாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட கலைஞர்கள் 1 அல்லது பல துறைகளில் சிறந்த சாதனைகளுக்காக விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துவதால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதாக சந்தைப்படுத்த அவர்கள் சிறந்த வாய்மொழி மக்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் பெறும் வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப வாழ்வு சிறக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவம் நடைபெறும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவாக இருக்கும் என்பது ஆறுதல் தரும். சிலருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும். இன்று உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். இன்று உங்களில் படைப்பாற்றலின் திறனை காண்பீர்கள். இது உங்கள் பணிகளை சீராக முன்னெடுக்க உதவும். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த தயங்காதீர்கள், ஏனெனில் இது உங்களை சரியான திசையில் கொண்டு செல்லும். இன்று நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடையே உங்கள் சமூக அந்தஸ்து வலுவடையும். உங்கள் உறவுகளை வலுப்படுத்த இது நேரம். வேலை வாழ்க்கையில் உங்கள் முயற்சிகள் அங்கீகரிக்கப்படும். இது உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். இருப்பினும் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்பியிருப்பது உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாளை நேர்மறை மற்றும் ஆற்றல் நிறைந்ததாக மாற்றுங்கள். வேதனையில் இருக்கும் ஒருவருக்கு உதவ உங்கள் சக்தியை பயன்படுத்துங்கள். பிறரின் நன்மைக்காக பயன்படுத்தாவிட்டால் அழுகிவிடும் இந்த உடலால் என்ன நன்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாளின் ஆரம்பம் நன்றாக இருக்கலாம், ஆனால் மாலையில் சில காரணங்களால் உங்கள் பணத்தை நீங்கள் செலவிடலாம். இது உங்களை தொந்தரவு செய்யும். நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சினைகள் வரும். ரொமாண்டிக்கான சிக்கல் எழுந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கும். தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பண பயன் கிடைக்கும்.
நேரத்தை நன்றாக பயன்படுத்த நீங்கள் இன்று பூங்காவில் சுற்று திட்டமிடலாம், ஆனால் நீங்கள் அறியப்படாத ஒரு நபருடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும். அமைதியான இயல்புடைய, சராசரியை விட அதிகமாக செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே கொண்டு செல்ல ராக்கெட் போல உயரும். பல பிரபலமான நபர்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும். அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர், ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு அவர்களின் குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்களுக்கு தவறாமல் வெகுமதி கிடைக்கும். பலர் இந்த ராசியில் சிவில் சர்வீஸ், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை, இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களாக மாறுகிறார்கள். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த இழப்பும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் முடிவடைகிறது, மேலும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி பல வேலைகள், தொழில்களை செய்ய முடிகிறது. ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்படையச் செய்யாது சூழலை உற்சாகமாக வைத்திருக்கும். சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள், தேவையானவற்றை சிறப்பாக வழங்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 ஆண்டுகள் வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் உடல்நலக் குறைவால் தொந்தரவு செய்தாலும், சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வதால் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து பெருகும். பலர் பிரபலமான எழுத்தாளர்களாகி வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இரட்டை மனப்பான்மை கொண்ட முடிவுகளை பொது அறிவால் வெல்ல முடியும், அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள். சரியான வழிகாட்டுதலும் ஆதரவும் எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் பல அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து, எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 14. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழியில் நன்மை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். கடகராசி நேயர்களே, மனதில் சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும். யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும். தொழில், வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். சிலருக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். இன்று நிறைய நேர்மறை ஆற்றலை அனுபவிப்பீர்கள். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் செலவிடும் நேரத்தை நீங்கள் அதிகமாக அனுபவிப்பீர்கள். இன்று உங்கள் உறவுகளில் அன்பு மற்றும் ஒத்துழைப்பு உணர்வு வளரும். அதேவேளையில் கூடுதல் பொறுப்புகள் உங்கள் வழியில் வரக்கூடும், ஆனால் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் விரைவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நிதி ரீதியாக இன்று முதலீடு செய்ய அல்லது புதிய வணிக யோசனைகளை கருத்தில் கொள்ள ஒரு நல்ல நேரம். உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் ஒழுங்கமைக்க முடியும். இது உங்களுக்கு நீண்டகால நன்மைகளை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். யோகா மற்றும் தியானம் மூலம் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். இன்று உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உங்களை ஊக்குவிக்கும். உங்கள் உணவில் முறையான அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள்.
குறிப்பாக மைக்ரேன் தலைவலி நோயாளிகள் மதிய உணவை தவறவிடக்கூடாது. இல்லாவிட்டால் தேவையில்லாமல் உணர்ச்சிபூர்வ அழுத்தம் ஏற்படும். இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்பப் பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள். வாழ்விலும் வேலையிலும் தனித்து நிற்பவராகவும் முழுமையாக செய்பவராகவும் இருங்கள். கனிவான இதயத்துடனும் உள்ளார்ந்த உந்துதலுடனும் கூடிய வழிகாட்டுதல் பிறருக்கு உதவும். இது உங்கள் வாழ்வில் தானாகவே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். இன்று உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள். எதைச் செய்தாலும் பூரணமாக செய்வீர்கள். நீங்கள் எவ்வளவு செயல்திறன் மிக்கவர் என்பதை காட்டி உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை நிரூபியுங்கள். சரியான நேரத்தில் ஓடுவதோடு அன்புக்குரியவர்களுக்கு நேரம் கொடுப்பதும் அவசியம். இதை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இன்னும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாது. உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள். அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் கருணையுடன் அதிக ஆளுமை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள். செய்ய அல்லது இறக்கும் விஷயங்களை கடக ராசிக்காரர்கள் எளிதாக கையாள்வார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர்மேன் போல சூப்பர் பவர்களுடன் மிக உயர்ந்ததாக இருக்கும். மக்கள், அரசு துறைகள், காவல்துறை, இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எஜமானராக அவர்களை பின்பற்றும் இந்த ராசியில் பலர் தலைவர்களாக உள்ளனர். எல்லாவற்றிலும் எளிதாக சமநிலையில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். தெய்வீக வலிமையான கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகள். எதிரிகள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் மன்னிக்கப்படுவார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்துக்களில் எந்த குறையும் இல்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை எட்டும். முன்னேற்றத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் வளமும் எளிதாக வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபலமான எழுத்தாளராகுங்கள். அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான குணங்களும் உள்ளன. அதிசயமாக இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பவில்லை. பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசி மக்களின் நல்ல குணங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவை. நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். கிரக நிலை எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் மாணிக்கம். எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணலாபம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கவும். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் விருப்பங்கள் நிறைவேற போராட வேண்டியிருக்கும். மன வலிமை கூடும். சேமிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தவும். உத்தியோகத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு நவீன டிசைனில் ஆடை வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்கள் தேவையறிந்து நண்பர் செய்யும் உதவி மகிழ்ச்சி தரும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். உங்கள் யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் தடைப்பட்டு வந்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கு ஆற்றலையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்கும் நாள். உங்கள் படைப்பாற்றலை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்ல உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள்.
உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலை நேர்மறையாக இருக்கும், இது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் அன்புக்குரியவர்களை ஆதரிக்கவும் அன்பையும் ஒத்துழைப்பையும் அதிகரிக்க இதுவே சிறந்த நேரம். உங்கள் கடின உழைப்பு விரைவில் பலனளிக்கும், மேலும் உங்கள் முயற்சிகளின் பலன்களை பெறுவீர்கள். ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்துவது மிகவும் முக்கியம். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவில் கவனம் செலுத்துங்கள். இந்த நாளை அதிகம் பயன்படுத்திக் கொண்டு நேர்மறையுடன் முன்னேறுங்கள். நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். மற்றவர்கள் வெயிலில் நின்று காய்ந்து கொண்டிருக்கும் போது நிழல் தரும் மரங்களைப் போல இருக்க உங்கள் வாழ்வை நீங்கள் ஆக்கிக் கொண்டதே இதற்கு காரணம். ஒரு குடும்ப உறுப்பினரின் நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இருப்பினும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவர்களின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். உங்கள் வீட்டு சூழ்நிலையில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் காதலை புதியதைப் போல மதிப்புமிக்கதாக ஆக்கிடுங்கள். காதல் வசப்பட்டுள்ள இருவர் அடையும் சந்தோஷம்தான் இந்த உலகின் பேரின்பம். ஆம், நீங்கள்தான் அந்த அதிர்ஷ்டக்காரர். இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். போர் மற்றும் அமைதி. கோபமாகவும் அமைதியாகவும் இருந்தால் வாழ்க்கையை போர் போல நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள் இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். பின்னர் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிலும் திடீர் உயர்வு அல்லது வீழ்ச்சி விரைவாக உள்ளது. எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது கவனமாக கையாளப்பட வேண்டும். மற்றவர்கள் தன்னை விட அதிக நன்மை அடைவார்கள், ஆனால் இந்த மக்களுக்கு உதவ குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி செய்தல், விளையாட்டுகளில் வெற்றி பெறுதல், தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டுவதாக இருக்கலாம். பெரிய சாதனைகளின் மகிழ்ச்சியின் சொர்க்க நிலையை அடைய முடியும். வலிமையான, கடுமையான, துணிச்சலான, தைரியமான, இயல்பில் கட்டளையிடும் தன்மை கொண்ட, வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, சுறுசுறுப்பான மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். சில நேரங்களில் முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் பாதிக்கப்படலாம். ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்தால் தெய்வீக ஆசிகளுடன் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உறுதியான ஆயுட்காலம் கிடைக்கும். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய வணிகம், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமான பகுதிகள். சூரியன் பிரகாசிக்கும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. பல சந்தர்ப்பங்களில் ஊகம் லாபத்தை தருகிறது, அதனுடன் பகைமையும் உருவாகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் இயக்கி இருக்கையில் இருக்கிறார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊரில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம்: குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த எந்தவொரு ஏழைகளுக்கு இரும்பு பாத்திரங்களை தானம் செய்யுங்கள். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சி சாதகமாக முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கும். புரியாத விஷயங்கள் கூட எளிதில் புரிய வரும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை இன்றைக்கு தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். மற்றவர்களிடம் பேசும்போது நிதானம் அவசியம். வெளியில் செல்லும்போது கைப்பொருள்களை பத்திரமாக வைத்துக்கொள்ளவும்.
வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். இன்று உங்கள் வேலையில் அதிக உற்பத்தித்திறன் இருப்பீர்கள். நீங்கள் தொடங்கும் எந்தவொரு திட்டத்திலும் திருப்திகரமான பலன்களை பெறலாம். உங்கள் தொடர்பு திறன் இன்று மிகவும் வலுவாக இருக்கும். இது உங்கள் கருத்துக்களை தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் வெளிப்படுத்த உங்களை அனுமதிக்கிறது. உங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். ஆனால் நாளின் இறுதியில் நீங்கள் கொஞ்சம் சோர்வாக உணரலாம். உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். மேலும் மன புத்துணர்ச்சிக்காக சில லேசான உடற்பயிற்சி அல்லது தியானம் செய்யுங்கள். தனிப்பட்ட உறவுகளில் பரஸ்பர புரிதலையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பு கொள்ள நேரம் ஒதுக்குங்கள். இது உங்கள் உறவை இன்னும் வலுப்படுத்தும். உங்களின் பாசிட்டிவான அணுகுமுறை உங்களை சுற்றியுள்ளவர்களை ஈர்த்திடும். ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் திறனை பணப்பிரச்சினைகள் கெடுத்துவிடும். குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். செக்ஸியான அப்பீல் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கும். கடந்த பல நாட்களாக வேலையில் பல சோதனைகளை சந்தித்தீர்கள் என்றால் இன்று அது குறைந்து இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய உறவினர் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் உங்கள் வீட்டிற்குச் செல்லலாம். இதன் காரணமாக உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம். இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். சரியான பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, மேற்பார்வை, மென்மையான, பணிவான மற்றும் ஊக்கம் ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறந்த பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதியான மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கர்மா எப்போதும் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை நோக்கிச் செயல்படும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முழு அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள். அவர்கள் இயற்கையில் அடக்கமானவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் எந்த மட்டத்திலும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு தெரியும். பல கன்னிராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்கள், வணிக சட்டமியற்றுபவர்கள், நிதி நிறுவன தலைவர்கள், தயாரிப்பாளர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களாக மாறலாம். புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரசாங்கத் துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர். கன்னிராசியில் பெண்களும் தாய்மார்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியமும் சரியான கவனிப்பும் அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். சூழ்நிலை சார்ந்த முடிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவர்களைப் போல யாரும் தங்கள் குடும்பத்தை பராமரிக்க முடியாது. அவர்களின் குழந்தைகள் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை தங்களைப் போலவே சரியானவர்களாக மாற்ற செய்ய வேண்டிய எந்த வேலையையும் மேற்கோள் காட்டுவதற்கு இயற்கையான பழமொழிகளை பேசுகிறார்கள். எதிர்பார்த்தபடி அல்லது வழக்கமான செயலாக முடிக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியலிடவோ அல்லது எழுதவோ முடியும். பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர்வாழும் பொருத்தங்களை அவர்கள் நன்றாக வைத்திருக்கிறார்கள். எந்தவொரு சீரற்ற அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளையும் தாங்கி அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறப்பாக தீர்க்க முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு. சரியான நேரத்தில் ஆதரவை இந்த மக்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் மறுபுறம் சிலர் சிக்கலில் சிக்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: நொண்டி ஊனமுற்ற நபருக்கு சேவை செய்வதன் மூலம் பொருளாதார நிலை பலப்படுத்தப்படும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப பாரம் ஓரளவு குறையும். எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் ஒருவர் அறிமுகமாவர். பெற்றோர்கள் பக்கபலமாக இருப்பர். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கு எதிலும் நிதானமாகச் செயல்படவும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண்விவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. சிலர் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள்.
அலுவலகத்தில் அதிகப்படியான பணிகள் செய்வதன் காரணமாக உடல் அசதி உண்டாகும். வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உண்டாகும். இன்று உங்கள் நாள் சமநிலை மற்றும் நல்லிணக்கம் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் உறவுகளில் நிலைத்தன்மை உணர்வை நீங்கள் உணர்வீர்கள், இது நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும். உங்கள் உரையாடலில் இனிமை இருக்கும், இது மற்றவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், மேலும் பணிகளை முடிக்க இதுவே சரியான நேரம். நிதி விஷயங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. நீங்கள் ஏதேனும் முதலீடு பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அதை பற்றி சிந்திக்க இதுவே சரியான நேரம். உங்கள் உள்குரலுக்கு கவனம் செலுத்துங்கள், அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா உங்களுக்கு மன அமைதியை தரும். இந்த நேரத்தில் உங்களை நிதானப்படுத்த சிறிது நேரம் ஒதுக்குங்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை அனுபவிக்கவும். இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள், நீங்கள் எதைச் செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து மிக எச்சரிக்கையுடன் செல்லவும், இல்லையெனில் உங்கள் விலை மதிப்புமிக்க பொருட்கள் திருட்டு போவதால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும். பிறருடன் வாக்குவாதங்கள், மோதல்கள், தேவையில்லாமல் குற்றம் கண்டுபிடிக்கும் போக்கை தவிர்த்திடுங்கள். உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்தும் நாளிது. இன்று உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவீர்கள். வாழ்க்கையின் சிக்கல்களை புரிந்து கொள்ள நீங்கள் இன்று ஒரு மூத்த நபருடன் நேரத்தை செலவிடலாம். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் பிரச்சினை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அது உங்கள் நீண்டகால உறவுக்கு நல்லதாக இருக்காது. எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும், இரு வழிகளிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தடைகள் இருக்கும். வாழ்க்கை நல்ல மற்றும் கெட்ட சேர்க்கைகளுடன் செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கருணை, சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், தெக்கில் சுற்றி விளையாடும் திறன், அர்த்தமுள்ள பேச்சு, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் அன்பு மற்றும் அக்கறை காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஆடம்பரமான தொடர்புடைய வணிகம் அதிக லாபத்தை தரும். சிரமங்களை சமாளிக்க நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை பிடிக்க வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் மனமார்ந்த கருணை மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். உயர்ந்த இலக்குகளை அடைய முடியாவிட்டால் அவர்கள் மன உறுதியின் உதவியுடன் எப்படியோ சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான ஆளுமைகளும் மக்களும் வாழ்க்கையில் உயர உதவுகிறார்கள், மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு மிகவும் பொருத்தமானது, ஏனெனில் அது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பலமுறை சுமக்கிறது, ஆனால் கடின உழைப்பும் நிரூபிக்கும் திறனும் அவர்களை வாழ்க்கையில் வளர்க்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை தருகிறது, ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல சமயங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு சார்ந்த திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவைப்படாவிட்டால் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்யும் மற்றவர்களை தேவை அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் அனைத்து வடிவங்களிலும் அழகை போற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமப்பூ மற்றும் நீலம். கற்கள் நீலக்கல், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளின் கண்டிப்புகளுக்கு ஆளாகக்கூடும், பொறுமை அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தவும்.
உறவினர்கள் வழியில் சில தொந்தரவுகள் வரும். இல்லத்தில் உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சு இருக்காது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் நாள். தேவையான பணம் கிடைக்கும். தாய்வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். இன்று உங்கள் நாள் ஒத்துழைப்பு மற்றும் நல்லிணக்கம் நிறைந்ததாக இருக்கும். உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் சிறந்த உறவுகளை உருவாக்க முடியும். நீங்கள் சில புதிய சவால்களை எதிர்கொள்ளலாம், ஆனால் ஆழமாக சிந்தித்து கட்டுப்படுத்தும் உங்கள் திறன் உங்களுக்கு வெற்றியை தரும். நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள். எந்த வகையான முதலீட்டிலும் சிந்தனையுடன் நடவடிக்கைகளை எடுங்கள். தனிப்பட்ட உறவுகள் ஆழமாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உடலின் தேவைகளை புறக்கணிக்காதீர்கள். சிறிது உடற்பயிற்சி மற்றும் தியானம் உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்கள் ஆசைகள் மற்றும் ஆர்வங்களில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். இந்த நேரத்தை முறையாக பயன்படுத்தி உங்கள் இலக்குகளுக்கு அர்ப்பணிப்புடன் இருங்கள். உங்கள் முயற்சிகள் உங்கள் கடின உழைப்பின் பலனை தரும். இதய நோயாளிகள் காபி பழக்கத்தை கைவிட வேண்டிய நேரம் இது. இனியும் காபி குடித்தால் இதயத்தில் தேவையற்ற பிரஷர் ஏற்படும். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும். தகுதி உள்ளவர்களுக்கு திருமண வரன்கள் வரும். காதலில் ஏமாற்றம் வரலாம். ஆனால் காதலர்கள் எப்போதும் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் என்பதால் மனம் உடைய வேண்டாம். எல்லைகளற்றது காதல், தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதனை நீங்கள் அனுபவித்து உணரும் நாளிது. இன்று நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் தூங்கலாம். நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை மாலையில் நீங்கள் உணருவீர்கள். சூடான வாக்குவாதத்துக்கு பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். துணிச்சலான மற்றும் துணிச்சலான மக்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். பயணம் செய்து சாகசங்களை அனுபவித்து பிரபலமாகவும் சிறந்தவர்களாகவும் தங்களை தக்க வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற துறைகள். தானாகவே கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சியாகவும் அவ்வப்போது தாழ்வாகவும் உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். ஆனால் வேலை, வணிகத்திற்காக பயணம் செய்வதால் ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லாவிட்டால் சிலர் நாத்திகர்களாக மாறுகிறார்கள். நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளில் முன்னேறுவது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஆதரவிற்கும் முக்கியமாகும். சிலர் வரலாற்றை மீண்டும் எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவை. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். சக்தி வாய்ந்த புதிய சொற்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம். மேலும் உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக நடத்தி எல்லாவற்றையும் சிறப்பாக பராமரிக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள், உந்துதல் கொண்டவர்கள். எந்தவொரு திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களுக்கு சரியான கவனிப்பு மற்றும் கவனம் செலுத்தும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள். மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழியை உடல்நல பிரச்சினைகளுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. 80 வயது வரை நல்ல ஆரோக்கியமாக இருங்கள். எதையும் வெல்ல எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. தர்க்கரீதியான மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதித்துறைகள் சிறந்தவை மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவோ அல்லது நிதியுதவி செய்யவோ முடியும். சிலருக்கு நாடு அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள், நீலக்கல், முத்து மற்றும் நீலக்கல் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 16. அதிர்ஷ்ட நிறம்
மஞ்சள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பதுடன் பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்கவும். தனுசு ராசி நேயர்களே, குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆண்டை அயலரிடம் கவனமுடன் செயல்படல் நன்று. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தையின் தேவையை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் மறையும். மாலையில் பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. அலுவலக பணிகளில் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். இன்று உங்களுக்கு புதிய சாத்தியக்கூறுகள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் உற்சாகம் மற்றும் நம்பிக்கையின் அலை உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை வழங்கும். சமூக வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். மேலும் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட நல்ல திட்டங்கள் வகுக்கப்படும். உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் பணிச்சூழலிலும் பாராட்டப்படும். இது உங்களை முன்னேற ஊக்குவிக்கும். இந்த நேரம் சுய வளர்ச்சிக்கு ஏற்றது. தியானம் அல்லது கவனம் செலுத்தும் செயல்களில் ஈடுபடுவது நன்மை பயக்கும். நிதி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த மறக்காதீர்கள். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவை பின்பற்றுங்கள். ஒட்டுமொத்தமாக இன்று உங்களுக்கு நேர்மறை மற்றும் முற்போக்கான உணர்வுகள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. சந்திரன் நிலையால் இன்று உங்கள் பணம் தேயற்ற பொருட்களில் செலவாக்கக்கூடும். உங்கள் பணத்தை சேமிக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியார் பெற்றோரிடம் கலந்து உரையாடல் வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத காரணத்தால் பிள்ளைகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்ய அவர்களுக்கு நீங்கள் ஊக்கம் தர வேண்டும். வித்தியாசமான ரொமான்ஸை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. மற்ற நாட்களை விட இன்று உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்வார்கள். இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம். இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள். இந்த நாள் மற்ற எல்லா நாட்களை விட சிறப்பான நாளாக அமையும். ராசியின் அதிபதி குருவாக இருப்பதால் இந்த ராசியில் இருப்பவர்கள் உண்மையான குருக்களாக மாறுகிறார்கள். தனுசு ராசியின் பிறவி குணங்களால் மக்கள் வாழ்க்கையில் தானாகவே சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், பிரபல அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக வளர்கிறார்கள். மேலும் ஆடம்பர பொருட்கள், எழுதுபொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய துறைகள். இந்த ராசியில் சிலருக்கு அதிசயங்களைச் செய்து மற்றவர்களை அவ்வாறு செய்ய வைக்கும் அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம். சுயத்தில் அல்லது உள்வலிமையில் நம்பிக்கை மற்றும் சுய உந்துதல் ஆகியவை வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவினை அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். சரியான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். சிறிது காலம் ஓய்வு தேவை. இளம் வயதிலேயே சிரமங்களை எளிதில் சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே வாழ்நாள் முழுவதும் புதையலை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏனெனில் எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட எதிர்பார்ப்புகள் சிலரை கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெற மற்றவர்களின் பரிந்துரைகளுடன் கொண்டு வரக்கூடும். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். நிச்சயமாக சரியான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். சரியான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிர்ப்பிக்கும். மக்கள் அச்சமற்றவர்கள். எங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறார்கள். வணிகம் அல்லது வேலைக்கு கூட்டாண்மை சாதகமாக இருக்காது.
எனவே சொந்த திறமை மற்றும் திறன்களுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளில் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் ஒரு பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். மகர ராசி நேயர்களே, மனதில் இனந்தெரியாத கவலைகள் வந்து நீங்கும். நெருக்கமானவர்களை அனுசரித்து போவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யவும். உறவினர்கள் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்பி தருவதாக இருக்கும். இன்று உங்களுக்கு ஊக்கமளிக்கும் நாள். உங்கள் கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் பலன்களை நீங்கள் பெறுகிறீர்கள். பணியிடத்தில் உங்கள் திறனும் அறிவும் பாராட்டப்படும். இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். இன்று குடும்ப உறவுகள் வலுவடையும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் பரஸ்பர உறவை ஆழப்படுத்தும். திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும். அதில் தொடர்பு மற்றும் புரிதல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். நீங்கள் ஒரு புதிய திட்டத்தில் பணிபுரிந்தால் இன்று அதில் முன்னேற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில கவனிப்பு தேவை. வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவை பராமரிக்கவும். நிதி கண்ணோட்டத்தில் கவனமாக இருங்கள். எதிர்காலத்தில் எந்த சிரமமும் ஏற்படாதவாறு செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தி நேர்மறையான சிந்தனையுடன் முன்னேறுங்கள். உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும். மற்றவர்களிடம் மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும். உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாளிது. அந்த இனிமையை தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள். பிசினஸ் மீட்டிங்குகளில் அதிகம் பேசுபவராகவோ உணர்ச்சிவயப்படவோ செய்யாதீர்கள். உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் நற்பெயரை சீக்கிரம் கெடுத்துக் கொள்ளக்கூடும். நாள் நல்லது. மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும். திருமணத்துக்கு பிறகு காதல் சாத்தியமா என தோன்றலாம். ஆனால் இன்று நாள் முழுவது அது சாத்தியம் என உங்களுக்கு தோன்றும். வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்க அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இயற்கையால் பிரபலமானவர்கள் மற்றும் எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய துறைகள். சனி மற்றும் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லவராக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பமும் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். எப்போதும் வேலை, வணிகம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கிறது. சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறங்களை கவனித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஒரு நேரடி சூழலை எளிதாக உருவாக்க முடியும். பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசியுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் இயற்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்கு அதிக வேலை அட்டவணை காரணமாக அதிக தெய்வீகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பிரார்த்தனைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் அர்ப்பணிப்பு பல சந்தர்ப்பங்களில் ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசியில் பிறப்பிலிருந்தே அசாதாரண திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் எந்த துறையிலும் அற்புதமான சாதனைகளை செய்கிறார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகள் மற்றும் வெகுமதிகள் பெரும்பாலும் கதவை தட்டுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயல் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மகர ராசி மக்களால் நடத்தப்படுகின்றன. அவர்கள் மற்றவர்களுக்கு நன்கொடை அளிக்க தயாராக உள்ளனர். சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, முழுமை, துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறையான அணுகுமுறை, மற்றவர்களை ஊக்குவித்தல், பொது சேவைகள் ஆகியவை மிகப்பெரிய குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான பயிற்சிகள் அவர்களை 90 வயது வரை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியைத் தவிர வேறு யாராலும் இந்த மக்களை பாதிக்க முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன உறுதியையும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அவர்கள் எதையும் பாதிக்கும் முன் தோற்கடிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை. கற்கள் சிவப்பு பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து. மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: ராகு யந்திரத்தை ஈய உலோகத்தின் மீது செதுக்கி அதை உங்கள் சட்டை பையில் வைத்திருப்பதன் மூலம் வேலை மற்றும் வணிகம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் ஆதாயம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும். திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும். வாகனத்தில் மெதுவாக செல்லவும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தாயிடம் கேட்ட உதவி கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சலும் ஏற்படக்கூடும். சிலருக்கு திடீர் பயணங்களும் அதனால் ஆதாயமும் உண்டாக்கும். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் என்றாலும் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உங்கள் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் இணைவதற்கு இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சமூக உறவுகள் வலுவடையும். உங்கள் கருத்து பரிமாற்றம் உங்களுக்கு புதிய சாத்தியங்களை திறக்கும். உங்கள் படைப்பாற்றல் நிலை அதிகமாக இருக்கும். இது உங்கள் வேலைக்கு புதுமையையும் புத்துணர்ச்சியையும் தரும். உங்கள் உணர்ச்சி நிலை நிலையானதாகவும் சமநிலையுடனும் இருக்கும். இது மற்றவர்களுக்கு உதவ உங்களை அனுமதிக்கும். நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை அடையலாம். அதை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் கவலை இருந்தால் அதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நீங்கள் உந்தப்படுவீர்கள். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவு உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்களிடம் அற்புதமான நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது. அதை சிறப்பாக பயன்படுத்துங்கள். எந்த நீண்டகால முதலீட்டையும் தவிர்த்திடுங்கள். உங்களின் நல்ல நண்பருடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும். உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேலையில் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். சரியான நேரத்தில் வேகமாக எடுக்கும் நடவடிக்கை மற்றவர்களை விட உங்களை முன்னிறுத்தும். சில பயன்தரும் யோசனைகளுக்காக உங்கள் சகாக்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை பங்குதாரருடன் நேரம் செலவிட உங்கள் பணித்துறையிலிருந்து வீட்டிற்கு சற்று முன்னதாகவே செல்வீர்கள். ஆனால் வழியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக உங்கள் எண்ணங்கள் முழுமையடையாது. உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார். வழிபாடு கருணை, பூமிக்கு பணிவு, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை கும்பராசியின் நல்ல குணங்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய முதல் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், துணைக்கருவிகள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மாறுகிறார்கள். இல்லையெனில் சோகமாகவும் பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க சமநிலையை முறையாக பராமரிக்க வேண்டும். பல கும்ப ராசிக்காரர்களுக்கு எழுதுதல், நிகழ்வுகளை நடத்துதல், விழிப்புணர்வு குறித்த பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகள் உள்ளன. 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பு மற்றும் எச்சரிக்கை தேவை. பகைமையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஜாதகத்தில் சூரியனும் புதனும் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உச்சத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் காட்டினால் வெற்றி பெரும்பாலும் வரும்.
சரியான கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் அவர்களால் பல துறைகளில் அற்புதங்களை செய்ய முடியும். புத்திசாலித்தனமான மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த பலன்களை தரும், மேலும் சிறந்த முடிவுகளை தரும். மிகவும் நடைமுறை மற்றும் கூர்மையான பார்வையும் கூட. பிறந்தவர்கள் பொதுவாக ஏராளமான சமூக வசீகரத்தை கொண்டுள்ளனர், ஆனால் உறவுகளை தாக்கி வளர்க்க உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம். வழக்கமான சுகாதார பரிசோதனை நிச்சயமாக அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 வயது வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வைத்திருக்க மனக்கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றுங்கள். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை. கற்கள் வைரம், மரகதம், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லவர்களின் நட்பு கிடைப்பது மகிழ்ச்சி தரும். மீனராசி நேயர்களே, இழுபறியில் இருந்த வேலைகள் தாமதமாகலாம். பயணங்களால் செலவுகள் கூடும். பெண்கள் வழியில் நன்மை உண்டு. உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தினர் உங்கள் யோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருந்தாலும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை ஆழமாக ஆராய்வதற்கு இன்று உங்களுக்கு ஏற்ற நாள். உங்கள் உள்குரலை கேட்க முடியும். இது பல முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவும். சமூக உறவுகளில் நல்லிணக்கத்தை பேணுங்கள். ஒரு பழைய நண்பரைச் சந்திப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தொழில் வாழ்க்கையில் சில சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் பொறுமையாக இருங்கள். உங்கள் நோக்கத்தை விட்டுவிடாதீர்கள். இன்று உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். எனவே கலை அல்லது எழுத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். இன்று தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். இன்று உங்கள் உணர்திறன் அதிகமாக இருக்கும். எனவே யாரும் காயமடையாதபடி உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள். இன்று உங்களை எரிச்சலடையச் செய்யும், அசௌகரியமாக்கும் வகையில் பல டென்ஷன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இன்று நீங்கள் நண்பர்களுடன் ஒரு விருந்தில் நிறைய பணம் செலவழிக்க முடியும், ஆனால் இது இருந்த போதிலும் உங்கள் நிதி பக்கம் இன்று வலுவாக இருக்கும். உங்கள் பிரச்சினைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நீங்கள் லேசாக உணர்கிறீர்கள், ஆனால் பலமுறை உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லவில்லை. நீங்கள் இதைச் செய்யக்கூடாது. இதைச் செய்வதன் மூலம் சிக்கல் இனி அதிகரிக்காது. உங்கள் காதலை யாராலும் பிரிக்க முடியாது. துறையில் நல்ல முடிவுகளை பெற நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் முறையை பார்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான பிம்பமாக மாறலாம். காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் மற்றவர்கள் இதயங்களை கவர்வீர்கள். உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இன்று அமையும். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் தன்மை, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் ஆகியவை மீனராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு நடந்தால் அடுத்து என்ன பிரச்சனை தீர்க்கும் இயற்கையுடன் எதையும் அணுகி சமாளிப்பது அனைவரையும் பாதையில் இருக்க உதவுகிறது. உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு வெளிப்புறத்தை விட உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அவ்வாறு செய்ய அறிவுறுத்துகிறார். சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு கொண்ட அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதாக புரிந்துகொண்டு தரமான விநியோகத்துடன் திட்டங்களை நன்றாக முடிக்க சுற்றிச் செல்கிறார்கள்.
இருப்பினும் சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்பாடுகள் இருந்தால் அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவார்கள் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவை. அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் வேலை அல்லது வணிகத்தில் உயர்நிலைகளை அடைய மிகச் சிறப்பாகச் செயல்படுவார்கள். சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள் யாராவது உதவி செய்யும் வரை தங்கள் நிலையான வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராளமான, இரக்கமுள்ள மற்றும் அக்கறையுள்ள குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் சரியான வாழ்க்கையை பெற உதவும் கூடுதல் குணங்கள். மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பாற்றல், உள்ளுணர்வு கொண்டவர்கள். கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை, நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகு நிறுவனங்கள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கச் செய்யும் முக்கிய துறைகள். ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்து வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற கருப்பு மற்றும் வெள்ளை துணியை உங்கள் பாக்கெட்டில், பணப்பையில் வைக்கவும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் நீலம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும்.